வணக்கம். என்னுடைய பேர் சசி. நான் இதுக்கு முன்னாடி சென்னையில் சின்மாய் நகர்னு ஒரு கோயம்பேடு பக்கத்தில் இப்போ அங்கே வந்து நான் ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்து அட்ராக்ட் ஆனேன். ஃபஸ்ட்டு மனசில் கஷ்டம் இருந்தது. சரி யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஐயா மூலமாக அட்ராக்ட் ஆகி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி இருக்குது, சரி வாங்க கிளாஸ் இருக்குது. நான் சென்னைக்கு வரும்போது நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். நான் 3 மாதமா அவருக்காக வெயிட் பண்ண. 3 மாதத்துக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி சென்னைக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன். சரி போனோம். அங்கே போனோம்னு ஒரு 7 பேர் இருந்தாங்க. 7 பேர் இருந்துட்டு அவர் முதல் கேட்ட கேள்வி வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா அவனுக்கு அப்படிங்கிறார். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டேன் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பசங்க பண்ணாரு, அது ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அது மாதிரி அது நடத்திட்டு இருக்கும்போது சில பேருக்கு இந்த ஆன்மீகம் பிடிக்காதுன்ற மாதிரி ஆனதுனால சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடம்பு அப்படியே போயிட்டாங்க. அப்படி போயிட்ட பிறகு அது கிளாஸ் வந்து 10 நாள் இருந்தது. அப்படியே நாள் வராது போயிட்டு 4 நாள் ஆகி போச்சு. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இவருக்காக மனசு இவருக்கும் திருப்தி இல்லை. சரி நான் இங்கே ஆஃபீஸில் வரும்போது ஆஃபீஸில் பசங்கிட்ட வந்து போகும்போதே சொன்னேன், இந்த மாதிரி நான் போகிறேன், யாருன்னா வர இன்ட்ரெஸ்ட் ஆகலான்ட்டு. ஆனால் இங்கே வந்து ஷிஃப்ட்டு இதனால் பசங்களால் வர முடியல. சரி போயிட்டு வந்த பிறகு நான் இங்கே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு உடம்புல அந்த மாதிரி நல்லா ஆச்சு, என் மனசு தெளிவாச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்குற இது யாருமே இல்லை. ஐயாவுக்கு சொன்னேன். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் டெய்லியும் பார்க்கும்போது ஷிஃப்ட்டுக்கு வரும்போது காசுக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியும், வரும்போது சொல்லிகிட்டே இருப்பேன். இதில் டில்லி வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டான். என்னன்னா எனக்கு சசி எனக்கு வந்து மெடிடேஷன் கற்றுக் கொடு, நான் வந்து பண்ணணும். நான் வந்து சாதாரணமாக நான் 2 மெடிடேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்க மெடிடேஷன் தான் நான் சொன்னேன். அது விபாசனா, அது சொல்லிட்டு ஐயா சொல்லி கொடுத்த விபாசனா மெடிடேஷன் சாதாரண ஒரு மெடிடேஷன் தான். ஆனால் அவன் சொல்லி கொடுத்தோன்னே அவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டானா இல்லைன்னான்னு தெரியல, அவனுக்கு கொஞ்சம் பாவம் வந்துச்சு. ஐயா சொன்ன மாதிரி நான் தவறாக சொல்லி கொடுத்துட்டேன். தவறாக சொல்லி கொடுக்கல. அதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த கூட ஒரு குரு சொல்றப்ப அவர் அனுபவத்தோட சேர்த்து உங்களுக்கு, அதாவது ஒரு அம்மா எப்படி சாதத்தை போடுறப்ப அன்போட சாதத்தை விடுறதோ, ஹோட்டலில் போடுற சாப்பாடு வந்து அன்பு இருக்காது. நீங்க ஹோட்டல் சாப்பாடு, நான் அம்மா சாப்பாடு. ஆனாலும் அந்த ஒரு விஷயம் ஒரு நல்லதாக நடந்து போயிருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து அது தெரிஞ்ச உடனே அவனுக்கு உள்ள நிறைய மாற்றம் வந்த உடனே அது அவனுக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா எண்ணத்தை பார்த்தாலும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அது எண்ணத்தை உணர்ந்தான், எண்ணத்தை ஃபீல் பண்ணால் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் சொல்லி நமக்கு புரியவே புரியாது. எனக்கு என்ன அனுபவமாக இருக்குன்னா அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அது அவனுக்கு மற்றவங்களுக்கு சொன்னாலும் வந்து நடிக்கிறான், சும்மா சொல்கிறான், எப்படா அப்படி தான் கேட்க முடியும். அதனால் அவன் ஃபீல் ஆனது எனக்கு புரிஞ்சுது. சரி அவன் பொய் சொல்ல மாட்டான்னு நம்பி சில பேர் வந்திருக்கீங்க. அவனை கூப்பிட்டோடனே அவன் அதுக்கு நல்ல எஃபெக்ட் எடுத்தான். அவனுக்கு நல்ல எஃபெக்ட், அதுக்கு நல்ல எஃபெக்ட் எடுத்தது இங்கே எஃபெக்ட் வந்து அவங்க அண்ணன் 2 பேர் இருக்காங்க. அதை நம்பி அவங்க ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா, தோழருக்கு வரணும், தோழருக்கு வருவார் அது முரளின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு தான் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. இப்போ இந்த வீடு கொடுத்தவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க. நன்றி சொல்லணும். அதாவது சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து கொடான கோடி நன்றிகள் எல்லாமே செய்வாங்க. இது சொன்னா கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும்னு மனசு வந்தது இல்லை, அதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுருக்கோம். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா பற்றி சொல்லி ஆகணும். ஐயா வந்து இந்த மீடியாவில் வர மாதிரி மீடியாவில் ஆசைப்படுறதில்ல, இந்த பணத்துக்கும் ஆசைப்படுறதில்ல, ஒரு சமூக சேவைக்காக பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் நல்லா இருந்தா சந்தோஷமா இருந்தா அவர் சொல்றது வந்துன்னா மனிதனுக்கு சேவை இறைவனுக்கு சேவை மாதிரி அப்படி நினைச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து சில பேர் அந்த பேர் சொல்றதில்ல, சில பேர் மீடியாவில் வந்து பணத்துக்காக அவர் முன்னாடி போனால் குருன்னு சொல்லிட்டு பின்னாடி 10 பேர் வருவாங்க. கேமரா முன்னாடி உட்காந்துட்டு டிவியில் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு காசை வாங்கிட்டு நடத்துவாங்க. 3 ஜென்மா 8 ஜென்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து நிறைய பேர் டிவி ஷோ நடத்துறாங்க. இவர் வெளில எங்கன்னா தரணும்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடு, நான் இவ்வளோ இங்கே வரணும்னா எனக்கு இவ்வளோ கொடு, எனக்கு அந்த கார் வேணும், காரில் போயிட்டு வரணும். இவர் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த வர வரைக்கும் இது வரைக்கும் கூட நம்மகிட்ட அந்த ஒரு பணத்தை பற்றி எதுவும் பேசல. மைசூர்லேருந்து வராரு, அதை எதை பற்றியும் ஒன்றும் பேசல. நான் வந்துடுறேன், அது மட்டும்தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லுங்க. நான் வந்துடுறேன், நீங்கள் பார்த்துங்க, எனக்கு தங்கிறதுக்கு இடம். நம்ம என்ன நினச்சோம், டெல்லி வீடு தான் பரவாயில்ல, அங்கே வீட்டில் டெல்லியோட இந்த சின்ன ரூமில் அங்கே தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு
அவர் ஒருத்தர் ஜாதி கூட அவர் பேச நினைக்கிறது. அவர் நம்ம நினைக்க போய் பார்த்தா அவர் பிராமணன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பிராமண அந்த இது ஜாதி எதுவும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷன், எல்லாரும் ஒரு ஆத்மா. அந்த மாதிரி நினைச்சு அவரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா சில பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. திறமை இருக்கவங்ககிட்ட ஒரு கர்வம் இருக்கும். ஆனால் அந்த கர்வம் கூட ஐயா கிட்ட இல்லை. அதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படுது. நான் உங்களுக்கு பாடத்தில் மத்தியில் பயிற்சியில் சொன்னேன், அன்புக்கு எதிராக எதுவுமே வேலை பண்ணாது. ஒன்று, அன்பு வேலை பண்ணுற மாதிரி எதுவுமே சக்தியாக வேலை பண்ணாது. ஸோ உங்கள் அன்பு என்னை அடக்கமுள்ளவராக ஆக்கிடுச்சு. சில பேர் ஸ்டார்டிங்கில் வரும்போது இவருக்கு ஒளிவட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை உண்மையாக உணர்ந்தால் நம்ப முடியும். மற்றபடி நம்ப முடியாது. உண்மை நம்மதான் அது தெரியாது. அதுக்கு நான் அவருக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் அது உண்மைதான். மற்றபடி அவர் என்ன சொல்றாரு, கடவுள் நம்ம கிட்ட இருக்காரு. கடவுள் எங்க இருக்காருன்னா குருவத்து மத்தியில் இருக்காரு. எப்படி சொல்றது, உங்க ஆன்மா தான் கடவுள். ஆன்மா கடவுளின் ஒரு துளி. கடவுள் உள்ள கடை, அதுதான் கடவுள். கடை உள்ள, நம்ம உள்ள கடவுள். அதுதான். புரியுதுங்களா? புரியுது. நன்றி. அங்க இருந்து உங்க அனுபவம் இப்ப என்ன இருக்கு, என்ன தெரியுது உங்களுக்கு, எல்லாம் பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க. குருஜி அவர்களுக்கு வணக்கம். நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. எல்லா நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் அறிமுகம் நான் சசி தான் சொல்லியிருந்தாரு. தியானம் பிராணாயம் நான் கிளாஸ் போயிருந்தேன், நீங்கள் வாங்க சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு அதை பற்றி எதுவும் தெரில, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனால் அதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. சசி சொல்லி போயிட்டு ஆர்வம் கொஞ்சம் வந்தது, அதிகமாக காமிக்க ஆரம்பித்தேன். சசிக்கிட்ட கேட்டேன், ஒரு தியானம் எப்படி பண்ணலான்றதை கேட்டேன். சசி சொன்னார், ஃபஸ்ட்டு 2 பிராணாயம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சின்முத்ரா போட்டு தியானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. சும்மா ஒரு 7 நாள் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் பண்ண எந்த ஒரு உணர்வும் இல்லை, எதுவும் தெரியல, நிறைய சிந்தனைகள் நிறைய வந்தது. செகண்ட் நாள் பண்ணும்போது பேக் பெயின், முதுகு, வேற உணர்வுகளை பற்றி ஒன்றும் சொல்லாதீங்க, ஜென்ரலாக பேசுங்க. சரி, பேக் பெயின் வந்தது. அப்படியே பண்ணிட்டு வரும்போது அதுக்கப்புறம் தான் இது முறைப்படி பண்ணலான்றது சசிகிட்டே பேசி குருஜியை கூப்பிட்டுருந்தோம். குருஜி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு எடுத்து கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு மேலே கிரிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம். சின்ன ரூமில் தான் எடுக்கிறதா கிளாஸ் இருக்குது. கிரி தான் சொன்னால் இவ்வளோ பெரிய ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா, வீட்டில் யாருமே இல்லை, நம்ம எடுக்கலாம் கிளாஸ் அப்படின்ட்டு. அப்பா கிட்ட கேட்கும்போது ஒரு மாதிரி யோசிச்சாரு. அப்புறம் பசங்க எல்லாரும் இது பண்ண வரேன்னு சொன்ன உடனே பேசி சம்மதிச்சாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னோம். அவனுக்கு கிரிக்கும் நல்லா தேங்க்ஸ் பண்ணுதுங்க. அப்புறம் இது பண்ணதுலேருந்து முதல்ல இருந்த விட இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. தூக்கம் அதிகமாக வருது. அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேவையில்லாத போட்டு குழப்பிட்டு இருப்பேன். இப்போ அந்த தேவையில்லாத தாட்ஸ்லாம் வர மாட்டேங்குது. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, தெளிவாக இருக்குது. ஒர்க் பண்ணும் போதும் ஒரு கரெக்டாக கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியுது. இன்னும் அதிகமாக தியானத்தில் இருந்து இன்னும் அது நிறைய கற்றுக்கணுன்றத இது பண்ணுறேன். குருஜி எப்போவுமே இதோட அன்பு. குருஜி எப்படி சொல்கிறதுனா, எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசமாக பேசுகிறாரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி இன்னும் குருஜி அடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது கேட்டு குருஜி நன்றி தெரிஞ்சு. நான் 2 வார்த்தை இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இவருக்குறா வாங்க. முடியுங்க. வணக்கம். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியான மாதிரி மென்டலாக ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு என்னதான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தது. ரொம்ப ஜேம்ஸ் அவங்க கூட இருக்கிறத கேட்டு தியானம் பண்ணலாம் தான் கேட்டுருந்தோம். பட் ஆனால் டைம் எதுவுமே செட் ஆகலை. டைம் ஆஃபீஸ் டைமிங், நைட்டு ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி இது நைட் ஷிஃப்ட் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இதெல்லாம் ஒரு தேவை என்னன்னு பார்க்கும்போது சசி மூலமாக இவங்க அறிமுகப்படுத்தினாங்க. சசி சொன்னதுக்கப்புறம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 10 நாள் அரேஞ்ச் பண்ணுறோம். எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு 10 நாள் ஊக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு முதல் நாள்லாம் வந்ததுக்கப்புறம் என்னால் உட்காரவே முடியல. லேட்டாக தான் வந்தேன். உட்காரவே முடியல. சுத்தமாக ஒரு 10 நிமிஷம் கூட தொடர்ந்து உட்கார முடியல. சமணம் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. பயங்கர பேக் பெயின் இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அப்புறம் 3ஆம் நாள்லாம் சகஜமாக நல்லா நிமிந்து உட்கார முடியும். ஏன்னா நம்ம ஹைட்டு வேறு ஜாஸ்தி, அதனால் நிமிந்தோம்னா ஃபுல்லாக ஏறிக்கும். அது ஒன்று. ரெண்டாவது அந்த தியானம் இன்னும் ஃபுல்லாக உள்ள பயிற்சி போகல. ஒரு 70% போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நினைக்கும்போது இன்னும் நான் இந்த ஆசனாஸ் எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சியாக இருக்கும். பிராணவாயு எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கலாம்ங்கிறதுல ஒரு கண்டிப்பாக அசைந்த நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் குருஜிக்கு தான் எல்லாம் தேங்க் பண்ணோம். நான் யாருனாலும் இந்த அளவுக்கு எங்கே வேணால் கூப்பிட்டாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் எத்தனை பேர் வேணால் அரேஞ்ச் பண்ணுங்கள், பண்ணி தரோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே குருஜிக்கு தான் நான் கிளாஸ் பண்ணுவேன். நான் கடைசியில் ஒரு 2 வார்த்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த 10 நாள் பயிற்சிக்கு மூலமாக இருந்த நம்ம சசி அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா மனிதர் ரொம்ப சுயநலவாதி. அவர் சின்னையா நகரில் ஒரு பயிற்சிக்கு வந்தார். என்னால் சரியாகவே பாடம் சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அது 4-5 நாள் பயிற்சி ஆகிப்போச்சு. ஆனால் அவர் கிடைச்சது போகிறோன்னு அவருமா மனசில் அவர் மாத்திரம் அவரை எடுத்துக்கிட்டு அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் யார் பெற்ற இன்பம் பையவெல்லாம் பெரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாருக்குமே அதை சொல்லியிருக்கிறாரு, பரப்பியிருக்கிறாரு. அவர் பேசின பேச்சினால, அவருடைய நண்பர் டில்லி பாபு எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சியினால, அப்புறம் இந்த கிரி கொடுத்த இடத்தினால இந்த பயிற்சி இங்கே நடத்துறதுக்கு ஒரு ஏதுவாச்சு. இந்த மூலமாக இருக்கிற இந்த 3 பேரையும் நான் மறக்க முடியாது. அடுத்து என்னுடைய வகுப்புகள் நிறைய பேர் எல்லாமே வயசானவங்க தான் வந்திருக்காங்க. முதல் முறையா இளமையானவர்களே இளமையா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீகம்னா பிடிக்காது. ஆன்மீகம் அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகம்னா ஏதோ கடவுள் பூஜை அது இது ஒண்ணுமே இல்லை. ஆன்மீகம் தன்னை திருத்திக்கிறது, தன்னை பற்றி அறிவை பெற்றுக்கிறது, தான் ஆரோக்கியமா வாழ்வை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை பற்றி நீங்க வரப்ப தெரிஞ்சிட்டு இருந்தீங்களோ இல்லையோ, இப்போ உங்களுக்கு முழுமையான ஒரு உணர்வு கிடைத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆன்மீகங்கிறது தன்னை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, தான் பிறந்தது முக்தி அடைவதற்காக என்பதை பற்றி நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த பயிற்சி 48 நாட்கள் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை எப்பாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ஏரியாவுக்கு ஒரு நாள் போகணும். அதாவது ஒரே நாளில் டில்லி வீடுனா டில்லி வீட்டுக்கே வர்றதல்ல. ஒரு நாள் சசி வீட்டுக்கு, இன்னொரு நாள் இன்னொரு வீட்டுக்கு, முத்து வீட்டுக்கு, இன்னொரு நாள் நம்ம திருநெல்வேலிக்கார வீட்டுக்கு. அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு, நல்லா சமைச்சு போட்டு நல்லா சாப்பாடு கீப்பாடு கொடுப்பார். ஸோ இதெல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கலாம், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் தூரமாக பண்ணீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நாளைக்கு பண்ணாலும் பிரச்சனை விட்டுடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் யாருமே தொடர்ச்சியாக பண்ணுறதில்லை. அவங்களுக்கு ஏதாவது உணர்வு கிடைச்சது, முதுகு வலி போச்சு, கழுத்து வலி போச்சு, விட்டுருவாங்க. விடக்கூடாது. வாழ்க்கை நாள் முழுவதும், அதாவது உயிர் உள்ள வரை இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முக்தி 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 கேரண்டி. பயிற்சியில் நான் ஏதாவது ஏறக்குறைய பேசி தமாஷா சில நேரத்தில் பேசியிருப்பேன். என்னுடைய தமாஷான பேச்சுக்கள் சிலர் மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க. சில சமயத்தில் காரமாக கூட நான் பேசியிருப்பேன், எனக்கு தெரியாது. அது ஏதாவது உங்கள் மனசை புண்படுத்திருந்தா தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நான் பேசுகிறேனே தவிர கண்டிப்பாக யாரையும் புண்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லை. யாரும் மனசில் வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 10-10 பேர் நண்பர்கள் இருக்காங்க. நீங்கள் மனசு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு 15 பேரும் 10-10 பேர் சேர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 150 பேருக்கு ஒரு தான தர்மம் பண்ண மாதிரி ஒரு பயிற்சி அரேஞ்ச் பண்ணுங்க. நான் மற்றவங்க மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் இடம் புக் பண்ணால் தான் வருவேன், இவ்வளோ ஃபீஸ் கொடுத்தா தான் வருவேன், இங்கே தான் கூப்பிடணும், இதுதான் சாப்பாடு கொடுக்கணும், நான் கண்டிஷன் போடுற ஆள் இல்லை. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு ரெடி. ஒரு குடிசையில் பாடம் நடத்தினாலும் கடமை. நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறேன். இது மாத்திரம் இல்லை, நிறைய 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 பாடங்கள் கற்றுக்கொண்டு இருக்குது. கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய அறிவு வளரும்.
இன்னொன்று இந்த பயிற்சிகள் மூலயமா உங்களுக்கு தெரியாமையே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். எப்போ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு தெரியாமையே தன்னம்பிக்கை உங்ககிட்ட வந்துடும். அந்த தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா சாதனை. நன்றி, வணக்கம்.